விழுப்புரத்தில் மாணவ மாணவிகளை ஏற்றிச் செல்லும் தனியார் பள்ளி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் பழனி ஆய்வு செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது அழுத்தினா சவுண்ட் வந்ததுன்னா பசங்க இறங்குறது. அடுத்த ஸ்டாப் இங்கே வரேன் சார். அங்கே ஓடு. ஆமாம் சார். பீப் சவுண்ட். ஆமாம் சார், பீப் சவுண்ட். அது எமர்ஜென்சி இல்லை, அதுவும் அதுக்கே தான் சார். அதே தான் சார். நீங்கள் ஒர்க் பண்ணலைங்க சார். இந்த படிக்கட்டு வரதுனால இங்கே பார்த்து அது எமர்ஜென்சிக்கு வந்து சார் அந்த சுத்தியல் வச்சுருக்கேன் சார். பீப் வருங்க இதுதான் சார். அந்த டோரை உடைச்சிட்டு இந்த சுத்தி வச்சு அது சைடில் ஒன்று ஓப்பனில் இருக்காது, லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதே ஓப்பன் பண்ணுறேன். அது ஆமாம் சரி. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், மாவட்ட ஆட்சியருடைய ஆய்வு பணி குறித்த முழு விவரங்கள் என்ன? தமிழக அரசு ஆண்டுதோறும் பள்ளிகளில் இயக்கப்படும் தனியார் பள்ளிகளில் இயக்கப்படும் பேருந்துகளில் அதிக கவனம் செலுத்தி வருவதுன்னு சொல்லலாம். ஆண்டுதோறும் இந்த பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் முன்னிலையில் இந்த பேருந்துகளை ஆய்வு செய்து முழுமையாக மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கான தகுதி இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின்னர் மட்டும்தான் இந்த பேருந்துகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதன்படி இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜி முன்னிலையில வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கொண்ட குழுவினர் தற்போது தனியார் பேருந்துகளை ஆய்வு மேற்கொள்றாங்க. பள்ளி விடுமுறை முடிந்து தொடக்கத்திலேயே இந்த ஆய்வினை மேற்கொள்றாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாத கால அவகாசம் இருக்கு. இந்த 2 மாச கால அவகாசத்துல கண்டிப்பாக தற்போது சுட்டிக்காட்டப்படும் குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்த பின்னர் மட்டும்தான் முழுமையாக இந்த பேருந்தை இயக்குவதற்கான அனுமதி வழங்கப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவிச்சிருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 129 பள்ளிகள்ல 523 பேருந்துகள் இயக்கப்படுது. இன்று மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பேருந்துகள் 325. இந்த பேருந்துகளை மொத்தம் 16 நெறிமுறைகள் அவங்க வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பாடி எப்படி இருக்கணும், பெயிண்ட் எப்படி இருக்கணும், நுழைவாள் எப்படி இருக்கணும், ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கா, சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்களா, தீ ஏற்பட்டால் தடுக்கிறதுக்கான உபகரணங்கள் இருக்கா, இவை அனைத்தும் தற்போது மாவட்ட ஆட்சியர் பழனி ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆண்டு முதல் பெண் உதவியாளர் அனைத்து பேருந்துகளும் இடம்பெற்றிருக்க வேண்டும், பணி அமர்த்த வேண்டும் என்பது அரசோட உத்தரவு. இன்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் குறைகள் அனைத்தும் ஜூன் மாதத்திற்குள் நிவர்த்தி செய்யப்பட்டு மீண்டும் ஒரு முறை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் தான் இந்த பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்படும். இல்லை என்றால் கண்டிப்பாக அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்பது மாவட்ட ஆட்சியர் தற்போது பழனி உத்தரவா பிறப்பிச்சிருக்கார். நன்றி கோபிநாத், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.